ஓம் சாந்தி 11/7/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, முதலில் அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகம் கொடுத்து கீதையின் பகவானை நிரூபியுங்கள். பிறகு உங்களுடைய பெயர் பிரபலமாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் 4 யுகங்களையும் சுற்றி வந்திருக்கிறீர்கள். அதனுடைய வழக்கம் பக்தி மார்க்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எது? பதில்: நீங்கள் 4 யுகங்களையும் சுற்றி வந்தீர்கள். அவர்கள் பிறகு அனைத்து சாஸ்திரங்கள், சிலைகள் போன்றவைகளை வண்டியில் வைத்து நாலாபுறமும் ஊர்வலமாக சுற்றி வருகிறார்கள். பிறகு வீட்டிற்கு கொண்டு வந்து தூங்க வைத்து விடுகிறார்கள். நீங்கள் பிராமணர், தேவதை, சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர் ஆகிறீர்கள். இந்த சக்கரத்திற்கு பதிலாக அவர்கள் அதுபோல் சுற்றி வர ஆரம்பித்து விட்டார்கள். இதுவும் ஒரு வழக்கமாகி விட்டது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யாருக்காவது புரிய வைக்கும் போது தந்தை ஒருவர்தான் என்பதை அந்த அளவிற்கு தெளிவாக புரிய வையுங்கள். தந்தை ஒருவரா அல்லது பலரா என்று கேட்கக்கூடாது. படைக்கும் இறை தந்தை ஒருவர்தான் என்று சொல்லியே ஆக வேண்டும். 2 தந்தைகள் இருக்கிறார்கள். அதாவது லௌகீக தந்தை மற்றும் பாரலோகீக தந்தை என்பதை முதலில் நல்ல முறையில் புரிய வையுங்கள். ஒவ்வொருவருக்கும் லௌகீக தந்தையோ இருக்கத்தான் செய்கிறார்கள். இவரை சிலர் குதா என்றும் காட் என்றும் கூறுகிறார்கள். இருப்பதோ ஒருவர்தான். தந்தைதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் என்ற நிச்சயத்தை முதலில் ஏற்படுத்துங்கள். சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக தான் அவர் இங்கு வருகிறார். இதைதான் சிவ ஜெயந்தி என்று சொல்கிறார்கள். ஆக முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். சிவ்பாபா பிறப்பு இறப்பற்றவராக இருக்கிறார். அவர் அவசியம் வருகிறார். ஆனால் அவருடைய பிறப்பு தெய்வீகமானது. பாக்யசாலி ரதத்தில் வந்து சவாரி செய்கிறார். வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம் என்று இருக்கிறது. அப்படியென்றால் அவசியம் பகவானுக்கு உண்மையான கீதையை கூறுவதற்கு வாய் தேவை அல்லவா? பகவான் உவாச், பகவான் கூறுகிறார் அப்படின்னு தானே கீதையில இருக்கு. ஆகையால பகவான் பேசணும்னா, கீதையினுடைய ஞானம் கொடுக்கணும்னா அவருக்கும் வாய் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார். பகவான் நிராகாரராக இருக்கிறார். ஆத்மா வாய் இல்லாமல் எப்படி பேச முடியும்? ஆகையால் தான் நான் சாதாரண உடலை ஆதாரமாக எடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். சங்கம யுகத்தில் வருகிறார். நாமும் தந்தையினுடையவராகி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம். தந்தை கற்பித்து பிறகு கூடவே அழைத்து செல்கிறார். மற்றபடி வேறு எந்த கஷ்டத்திற்கான விஷயமும் இல்லை. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். பாபா நீடூடி வாழ்க என்று ஆசீர்வாதம் செய்வதில்லை. சாதுக்கள் அமர்பவ என்று கூறுகிறார்கள். ஆனால் அமரர்கள் அவசியம் அமரப்புரியில்தான் இருப்பார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மரண உலகத்தில் அமரர் என்று எப்படி சொல்ல முடியும்? இப்பொழுது சங்கமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தையின் நினைவுதான் முக்கியமானது என்று உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம்தான் பாவங்கள் அழியும்.
பகவான் எப்பொழுது வந்தாரோ அப்பொழுது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று கூறியிருந்தார். முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். பிறகு முதலிலிருந்து சக்கரம் ரிப்பீட் ஆகும். இப்பொழுது ஒரு தர்மம் ஒரு ஸ்ரீமத் மூலம் ஸ்தாபனை ஆகிறது. தந்தை நமக்கு படிப்பு கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அனுபவத்தின் ஆதாரத்தில் சொல்கிறீர்கள். பகவான் நமக்கு படிப்பு கற்பிக்கிறார். வேறு என்ன வேண்டும் என்ற சுத்தமான அகங்காரம் இருக்க வேண்டும். நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம் என்றால் ஏன் குஷி இருப்பதில்லை? ஆக நம்பிக்கையில் எங்கேயோ சந்தேகம் இருக்கிறது. தந்தையின் மீது சந்தேகம் வரவே கூடாது. மாயை சந்தேகத்தில் கொண்டு வந்து மறக்க வைத்து விடுகிறது. மாயை கண்களின் மூலம் அதிகமாக ஏமாற்றுகிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். நல்ல பொருளை பார்க்கின்ற பொழுது சாப்பிட வேண்டும் என்று உள்ளம் விரும்புகிறது. அதாவது சென்டருடைய நியமத்தை பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்போ சென்டர்ல ஏதாவது டோலி எல்லாம் செய்து வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வரவங்க போறவங்க நம்ம வீடு தானே ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வாயில போட்டுக்கிட்டா அது யாருக்காக செய்துட்டு இருக்காங்களோ தெரியாது, அது குறைஞ்சிடும் இல்லையா? ஆகையால ஒரு நியமம் இருக்கு சென்டர்ல. டோலி செய்தோம் அப்படின்னா செய்கிறவங்க அதை எடுத்து வாயில போட்டுக்க கூடாது. இப்படி வரவங்க போறவங்க எல்லாமே எடுத்து அது வாயில போட்டுக்க கூடாது. அல்லது செய்து வச்ச பின்னாடி கூட ஆற போட்டிருப்பாங்க. அப்ப எல்லாரும் வராங்க அப்படின்னா அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் நல்ல பழக்கங்கள் கிடையாது. ஆகையால புரிய வச்சுட்டு இருப்பாரு. கண்ணு பார்க்குது, மனம் விரும்புது, கை வந்து எடுத்து வாயில போட்டுடுறது. அப்போ அதுவும் தப்பு தானே? கேட்டுட்டு சாப்பிடணும், இல்ல கொடுக்கும் போது சாப்பிடணும். அதே போல கோபம் கூட. கண்களால் பார்க்கும் போது அடிக்க வேண்டும் என்று கோபம் வந்து விடுகிறது. இப்போ குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தாங்க, அப்ப பார்க்கும் போது தானே உங்களுக்கு கோபம் வருது. ஆகையில கண்ணு ரொம்ப ஏமாத்துது, கவனமா இருங்க அப்படின்றார். பார்க்கவே இல்லை என்றால் எப்படி அடிக்க முடியும்? அதேபோல் கண்களால் பார்க்கும் போதுதான் பேராசை, பற்று போன்றவை வருகிறது. ஆக முக்கியமாக ஏமாற்றக்கூடியது கண்கள்தான். இதன் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கிறது. பிறகு கெட்ட பார்வை நீங்கிவிடுகிறது. அதற்காக கண்களை எடுத்துவிட வேண்டும் என்பது கிடையாது. நீங்கள் கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்க வேண்டும். அதாவது தேகத்தை பார்க்கக்கூடிய விகார பார்வையை ஆத்மாவை பார்க்கின்ற தூய்மையான பார்வையாக ஆக்க வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எனக்கு பகவான் படிப்பிக்கிறார் என்ற போதை மற்றும் குஷியில் சதா இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் சந்தேக புத்தியுடையவர்களாக ஆகக்கூடாது. சுத்த அகங்காரத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சூக்ஷ்மவத்தன விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் காண்பிக்க கூடாது. ஆத்மாவை சதோபிரதானம் ஆக்குவதற்கு முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகம் கொடுக்க வேண்டும். வரதானம். மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய, மேலும் பிரேக்கை சக்திசாலியாக வைத்துக் கொள்ளக்கூடிய யதார்த்த யோகி ஆகுங்கள். தற்போதைய நேரத்தின்படி முயற்சியின் வேகத்தை அதிகமாகவும்
மற்றும் பிரேக்கை சக்திசாலியாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் கடைசியில் மதிப்புடன் தேர்ச்சி பெற முடியும். ஏனென்றால் அந்த நேரத்தின் பிரச்சனையானது புத்தியில் அநேக சங்கல்பங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் அனைத்து சங்கல்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி தேவை. அந்த நேரத்தில் விஸ்தாரத்தில் சிதறியிருக்கும் புத்தியை நிறுத்தக்கூடிய பயிற்சி தேவை. ஸ்டாப் என்று சொன்னதும் நின்றுவிட வேண்டும். எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் புத்தியை ஒரே சங்கல்பத்தில் நிலைக்கச் செய்ய வேண்டும். இதுதான் யதார்த்தமான யோகம் ஆகும். அதாவது யதார்த்தமான யோகி அப்படின்னா ஸ்பீடும் இருக்கணும், பிரேக்கும் நல்லா இருக்கணும். அதாவது முயற்சியினுடைய வேகமும் அதிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் சிதறி இருக்கக்கூடிய புத்தியை நிறுத்தணும். அந்த பயிற்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எவ்வளோ நேரம் வேண்டுமோ அவ்வளோ நேரம் புத்தியை ஒரே சங்கல்பத்தில் நிலைக்க செய்யணும். அவங்க தான் யதார்த்தமான யோகி. ஸ்லோகன்: நீங்கள் கீழ்ப்படிந்த சேவகர்கள், எனவே சோம்பேறித்தனமாக இருக்க முடியாது. சேவகன் என்றால் சதா சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அவ்வியக்த சமிகை: எப்படி ஊசியின் மூலம் இரத்தத்தில் சக்தியை நிரப்பி விடுகிறார்கள், அதுபோல் உங்களுடைய உயர்ந்த சங்கல்பம் ஊசி போன்று வேலை செய்யும். சங்கல்பத்தின் மூலம் சங்கல்பத்தில் சக்தி வந்துவிட வேண்டும். இப்பொழுது இந்த சேவை மிக அவசியமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய உயர்ந்த சங்கல்பம் மற்றவங்களுடைய சங்கல்பத்திற்குள்ள சக்தி நிரப்பிடணும். அப்போ நம்முடைய உயர்ந்த சங்கல்பம் ஊசி போல, ஊசி மூலமாக இரத்தத்துல சக்தி நிரப்புற மாதிரி நீங்க உங்களுடைய உயர்ந்த சங்கல்பங்களினால மற்றவங்களுடைய சங்கல்பங்களுக்குள்ள சக்தியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். தன்னுடைய பாதுகாப்பிற்காக கூட சுபமான மற்றும் உயர்ந்த சங்கல்பத்தின் சக்தி, மேலும் பயமற்று இருக்கும் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள். அப்போதுதான் கடைசியில் அழகான மற்றும் எல்லையற்ற காரியத்தில் உதவியாளராகி எல்லையற்ற உலக ராஜ்யத்திற்கு அதிகாரி ஆக முடியும். ஓம் சாந்தி.
வந்தேன். ஓம் சாந்தி ஓம், 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 ஓம் சாந்தி ஓம். மலரே மலரே அறிவாயா, இம்மனதில் மகிழ்வை உணர்வாயா. என்னை நான் அறிந்தேன், ஆத்மாவை உணர்ந்தேன். என்னை நான் அறிந்தேன், ஆத்மாவை உணர்ந்தேன். பரம தந்தை சிவனின் தியான தரிசனம், பரம தந்தை சிவனின் தியான தரிசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம், இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம்.